வெனஸ்டே ஈவினிங் இன்றைக்கி காலிஃப்ளவர் பக்கோடா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரை நல்லா கழுவிட்டு ஒரு கடாயில் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு ஒரு பிஞ்ச், அதுக்கப்புறம் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன் 2 ஸ்பூன். அவ்வளோதான். அதை போட்டுட்டு நல்லா தண்ணி தெளித்த மாதிரி விட்டு நல்லா திக்கான பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு இதை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு செய்யலாம். ஃபாஸ்ட்டாக வச்சா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு முன்னாடி பின்னாடி போட்டு நல்லா பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இருக்க எல்லாத்தையுமே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை டீ கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன்.